அடுத்து கருத்துரை வழங்க சென்னை பொதுக்கல்லூரி பேராசிரியர் பெருந்தகை ஜே ஹாஜாகனி ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடக்கம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். புதுக்கல்லி பேராசிரியர் அவர்களுக்கு புதுக்குடி ஊராட்சி மன்றத்தின் சார்பாக இந்த சாதனை. அன்பிற்கினிய இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சஹாப்தீன் அவர்களே, எம்.எஸ். ஃபஜ்லுதீன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் KH நூருதீன் அவர்களே, கமாலுதீன் அவர்களே, எனக்கு முன்னால் எழுச்சிமிகு கருத்துக்களை தந்து அதை சிந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு முடித்திருக்கின்ற எங்கள் தலைவர் பேராசிரியர் டாக்டர் M.A. ஜவாஹிர், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சகோதரர்களே, இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்களே, தாய்மார்களே, வழக்கமாக தலைவர் பேசிய பிறகு பேசுகின்ற மரபு இல்லை என்றாலும் கூட ஒரு சில செய்தியை வலியுறுத்தி விடைபெற விரும்புகின்றேன். அன்பிற்கினியவர்களே, எதை இந்த சமுதாயத்திற்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டுமோ அதை தலைவர் பேராசிரியர் அவர்கள் இங்கே வலியுறுத்தி இருக்கின்றார்கள். தொலைக்காட்சியிலே தொலைந்து போகின்ற ஒரு சமூகமாக இன்றைய சமூகம் ஆகிக் கொண்டிருக்கின்றது. கல்ச்சுரல் புரோகிராம் என்பதுதான் பள்ளிக்கூடங்களில் கொண்டாட்டமாக, கல்லூரிகளின் கொண்டாட்டமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. கல்ச்சர் என்றால் அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் என்றான் ஒரு அறிஞன். இன்றைக்கு நாம் அந்த கலாச்சாரங்களை எல்லாம் தொலைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தொலைக்காட்சியிலே தொலைந்து போய் விடாதீர்கள் என்ற ஒரு செய்தியை தந்திருக்கிறார்கள். நான் சொல்ல வருகின்ற செய்தி, சிறு வயதிலே ஏற்படுத்திக் கொள்கின்ற தொடர்புகள் தான், வளர்ப்பு முறைகள் தான் பிற்காலத்தை உருவாக்கும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இங்கே பேசிய நம்முடைய தலைவர் அவர்களே இருக்கிறார்கள். ஒரு உதாரணத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டினுடைய வெளியீட்டாளராக இருந்த மறைந்த மரியாதைக்குரிய அறிஞர் ஜமீல் அகமது சாஹிப் அவர்கள் சிறு வயதிலே பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்கள் இருந்த பொழுது அவருடைய வீட்டிற்கு செல்வார்களாம். அங்கே செல்லும் பொழுது அவருடைய பாட்டியார், இதோ இன்ஜின் வந்து விட்டது, இப்போது ரயில் பெட்டியும் பின்னாலே கிளம்பிவிடும் என்று சொல்வார்களாம். அன்றைக்கு ஒரு சிறந்த அறிஞரை இன்ஜினாக கொண்டு ரயில் பெட்டியாக ஒரு பள்ளி வயதிலேயே நகரத் தொடங்கிய இந்த கழகத்தினுடைய தலைவர் இன்றைக்கு எங்களை போன்ற ரயில் பெட்டிகளை எல்லாம் சரியான பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி, நீங்கள் சிறு வயதிலே தொலைக்காட்சியோடு குழந்தைகளுக்கு தொடர்புகளை உண்டாக்கி வைத்து விடாதீர்கள். நல்ல சிந்தனைகளோடு, நல்ல மார்க்கங்களோடு நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு அதையும் குழந்தைகளுக்கு அந்த தொடர்பை உருவாக்கி வையுங்கள். அது எதிர்காலத்தில் குழந்தைகள் உங்களை கவனிப்பதற்கு உதவும் என்ற ஒரு செய்தியை நான் மீண்டும் மறுபதிவு செய்து கொண்டு, மிக கூர்மையானவர்களாக குழந்தைகளை உருவாக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அவ்வாறு செய்திருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சிறு பிராயம் முதல் வளர்த்து ஆளாக்கியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். தன்னுடைய மகளையும் திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த அலி அவர்கள் ஒரு முறை அவசரமாக தொழுகைக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு யூதர் தடுத்து நிறுத்தி ஒரு சிக்கலான கேள்வியை கேட்கின்றார். இந்த உலகிலேயே முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய உயிரினங்களுடைய பட்டியலை சொல்லிவிட்டு, குட்டி போட்டு பால் கொடுத்து வளர்கின்ற உயிரினங்களையும் சொல்லிவிட்டு தான் நீங்கள் போக வேண்டும் என்கிறார்கள். உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறு வயது முதல் வளர்க்கப்பட்ட, அறிவூட்டி வளர்க்கப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எந்த உயிரினங்களுக்கெல்லாம் காது மடல் வெளியே தெரியுமோ அதுவெல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும், எந்த உயிரினங்களுக்கெல்லாம் காது மடல் வெளியே தெரியவில்லையோ அதையெல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் என்று ஒரே வரியிலே பதிலளித்து செல்கின்றார்கள். எவ்வளவு கூர்மையான பதில் பாருங்கள். அந்த பதிலை அவர்கள் அடைந்து கொள்வதற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு முறை என்பதை
இந்த நேரத்திலே நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அதுபோல சிறந்த வளர்ப்பாளர்களாக நாளை தலைமுறையை உருவாக்கக்கூடியவர்களாக பெற்றோர்களாகிய நீங்கள் திகழ வேண்டும். இந்த OMD மெட்ரிகுலேஷன் பள்ளி சிறந்த சாதனைகளை எல்லாம் செய்திருக்கின்றது. அந்த பள்ளி மென்மேலும் வளர்ந்தோங்கி நல்ல தலைமுறையை நாட்டிற்கு தர வேண்டும். அதற்கு ஏக இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வாழ்த்தி பிரார்த்தித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.